ஹாய் ட்ரேடர்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி லைவ் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ 3 ட்ரேட் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு 2 ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா, அது லைவ் ட்ரேட் எப்போ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11 பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 15. சரிங்களா, ஒரு 4 டேஸ் ஆகுது. ஓகே, ஸோ வந்து ஒரு 7 சார்ட் இருக்குது. அப்போது ட்ரேட் பண்ண அப்படியே சார்ட் இருக்குது. ஸோ எந்த சார்ட் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓவராக ட்ரேட் பண்ணாதீங்க, கேம்பிளிங்கும் பண்ணாதீங்க. நான் அதிகமாக பேசல, நிறைய பேர் அதிகமாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், மற்றபடி யாரும் கிடையாது. நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஒவ்வொன்றா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஒவ்வொன்றா பண்ணி லாஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டது மட்டும்தான். சரிங்களா, ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சார்ட் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. ஏயுடி ஜேபிஒய் ஏதாவது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை பார்ப்போம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் மூவிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லை. செல்லர் பவரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, கீழே அந்த செல்லரோட பையர் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து வந்தோம் அப்படின்னா பையர் ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் பையர் கீழே வரல. ஓகே, இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கீழே வந்தால் பையர் ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்குறேன். கீழே வரல. ஓகே, ஒன்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8 செகண்ட் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக 100% வந்து இந்த லெவலில் அவன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஏன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இந்த லெவலில் அவன் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். சரிங்களா, ஓகே, பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செல்லருக்கு போகிறேன். ஓகே, ஓ மை காட், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். ஏன் எங்கே செல்லர் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலேருந்து கண்டிப்பாக செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன். மார்ட்டிங்கில் எடுத்துருக்கணும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணேன். அடுத்து ஒரு செகண்டில் வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டு மேலே ப்ளேஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கு காரணம் என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ ரெண்டும் ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, இல்லைனா ஒன்று மேலே ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே தான். மேக்ஸிமம் செல்லர் ஃபஸ்ட்டே நான் செல்லர் தான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே ப்ராஃபிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அது லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது உடனே யோசிக்கணும். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஏன் உடனே நான் ட்ரேட் எடுத்தேன், அந்த இடத்துல எப்படி செல்லர் வருவான்னு எனக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். என்ன தான் நாலேஜ் இருந்தாலுமே நமக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு எடுக்கிறது எப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, இல்லை அப்படின்னா தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா, ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஏதோ ட்ரேடிங் சம்மந்தமான சந்தேகம் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, பாருங்கள் எவ்வளோ தூரம் பையர் போயிருக்கான், போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னதான் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்குண்டான பேட்டர்ன் அவன் ஃபாலோ பண்ணணும். ஸோ பண்ணுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு, டபுள் டாப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. அந்த பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆகிட்டு கீழே வருவானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு இப்போது பையர் பிரேக் அவுட் பண்ணுறான், ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அவனால் முடியல. ஓகே, பாருங்கள் கேப் டவுன் ஆகிருக்கு. 100% வந்து ஆல்ரெடி வந்து இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், இங்கே கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது கன்ஃபர்மேஷன். சரிங்களா, அதுவே இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பையர் மேலே போனோம் அப்படின்னா நம்ம வந்து மார்ஜினல் சேஃப்டியில் செல்லர் ட்ரேட் எடுக்கலாம்.
நான் வெயிட் பாருங்கள், அந்த லெவல் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நான் மார்ஜினல் சேஃப்டி செல்லரில் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஆனால் அவன் லெவல் கிட்ட போகலை. ஓகே 33 ஓகே 31 நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக 25 செகண்ட் தான் ஓடிட்டுருக்கு. நான் வந்து இங்கே எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணவும் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன், எடுத்திருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்னும் செல்லர் என்ட்ரி ஆகலை. ஓகே. ஸோ நமக்கு தேவை ஒரு பாயிண்ட் கீழே இருந்தாலும் ஓகே, இதுவும் ப்ராஃபிட் தான். சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி கொடுத்துட்டே தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓரளவு. சரிங்களா? டீப்பாக சொல்லலை, ஓரளவு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிகிட்டே தான் உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தனியாக, லைவ் ட்ரேட் தனியாக. ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் எது பெட்டர்னு சொல்லுங்கள். இப்போது லைவ் ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓகேவா, இல்லை வந்து இந்த ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்படியே ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்குமா? சரிங்களா? வீடியோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக சொல்லுங்கள். சரிங்களா? அது ஒருத்தராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ டோட்டலாக வந்து 2 ட்ரேட் எடுத்திருக்கேன், 2 ஷோர் ஷாட் தான். சரிங்களா? ஓகே. இதுக்கு காரணம் ப்ராப்பரான சார்ட் எடுத்துக்கணும். ப்ராப்பரான சார்ட் எடுத்து நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், என்ன தான் டபுள் டாப் ஃபாலோ பண்ணாலும் செல்லர் இருக்கான். பட் ஆனால் பையர் பாருங்கள், கீழே இருக்க பையர் மேலே வந்து டாப்பில் போயிட்டுருக்கான். ஸோ 100% இது பையர் தான். சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து 100% பையர் தான் வருவான், வேணால் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த லெவலை ஆல்ரெடி அவன் ரீச் பண்ணிவிட்டு அவங்க பையர் தான் வந்திருக்கான். இந்த லெவலை கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். ஸோ ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு மேலே தான் போவான், கீழே செல்லர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு லெவல் ட்ராப் பண்ணி வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த லெவலை அவன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் லைனை அவன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பாக லெவலை கீழே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் என்னாச்சு, லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டும் போகல, ஆனால் பையராக ஃபார்ம் பண்ணியிருக்கான், செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். பட் ஆனால் அந்த செல்லர் ரிஜெக்ஷனாக கொடுத்து அவனை கண்டென்ட் பவராக கொடுக்க முடியும்.